திருவள்ளூர் நகராட்சியில் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்புகள் மீட்கப்பட்டு அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்காவினை திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகராட்சியில் நகராட்சி சொத்துக்கள் மற்றும் நகராட்சி பூங்காக்கள் ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து அகற்றப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் தாலுகா அலுவலகம் அருகிலிருந்து சுமார் 15 கோடி மதிப்பிலான ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு தற்பொழுது அங்கு நகராட்சி அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுபோல திருவள்ளூர் நகராட்சி 11வது வார்டுக்கு உட்பட்ட எம்ஜிஎம் நகர் பகுதியில் சுமார் 30 கோடி மதிப்பிலான 1.15 ஏக்கர் சொத்துக்களை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்ததை திருவள்ளூர் நகரமன்ற தலைவர் உதயமலர் பொன்பாண்டியன் மீட்ட பகுதியில் திருவள்ளூர் நகராட்சி மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்று குழந்தைகள் விளையாட்டு பூங்கா, தியான கூட்டம் பூங்கா, சுற்றிலும் கண்காணிப்பு கேமரா, இருளிலும் மக்கள் பூங்காவை பயன்படுத்தும் வகையிலான பூங்கா முழுவதும் கோபுர மின்விளக்கு வசதியுடன் கலைஞர் நூற்றாண்டு விழா பூங்கா அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கலைஞர் நூற்றாண்டு விழா பூங்காவினை திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் ராஜேந்திரன் மற்றும் திருவள்ளூர் நகரமன்ற தலைவர் உதயமலர் பொன்பாண்டியன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். திருவள்ளூர் நகராட்சி 11வது வார்டு கவுன்சிலர் வடக்கன்யர் வி. ஜான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்க. நன்றி.